கபினி நாகர்ஹோலேவும் பந்திப்பூர்லயும் சஃபாரி பேன் பண்ணி வச்சிருக்க இந்த நேரத்துல நாகர்ஹோலே காடுகளுக்குள்ள மையப்பகுதியில நாம நம்ம வாகனத்திலேயே நுழைஞ்சு எல்லா வனவிலங்குகளையும் பார்க்க முடியும். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம பயணம் ஆரம்பிச்சது சிவசமுத்ரா அப்படின்னு சொல்லப்படுற பராச்சுக்கி வாட்டர் ஃபால்ஸ்ல. நம்மளோட டெஸ்டினேஷன் தொல்பட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட் கேரளால இருக்கிறது. இந்த அழகிய காட்டு பயணத்துல அழகான இயற்கையும் காட்டு வளங்களையும் அரிய வனவிலங்குகளையும் பார்த்துக்கிட்டு தான் போனோம். இப்படி ஒரு காட்டுக்குள்ள எப்படி இது போல சாலையெல்லாம் அமைச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடைய தான் நம்ம பயணம் இருக்க போது. உங்களுக்கு இது போல இயற்கை, மலை பிரதேசம், காட்டு பகுதிகள், காட்டு விலங்குகள்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல மொத்தமே இந்த கண்டென்ட்டுக்கு தான் இருக்கும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹவுரிதம் எக்ஸ்ப்ளோர். புழிஞ்சு விட்டு ஃபிஷ்ஷை வாயில வைக்கும் போது அடடா. நண்பர்களே, இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல என் பையனோட போயிருந்தேன். நம்ம யூடியூப் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் என்ன அங்க அடையாளம் கண்டுபிடிச்சு வந்து அவரே பேசினாரு. நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவர் நம்ம சேனலோட லேட்டஸ்ட் வீடியோ என்ன போட்டிருக்கோனோ, சேனலோட நேம் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமான பேர் தான் இருந்தாலும் பார்த்த உடனே நீங்க ஹவுரிதம் எக்ஸ்ப்ளோர் தானே அப்படின்னு கேட்டாரு. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவே இருந்தது. அந்த நிமிஷம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ஆனா அங்க இருந்த வேலை அவசரத்திலையும் பையனை கவனிச்சுட்டு இருந்ததாலையும் நான் அவரோட பேரை கேட்டோம் மறந்துட்டேன். அவரோட சேர்ந்து ஒரு போட்டோ கூட எடுத்துக்கல. இப்ப நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ப்ரோ, பொது இடத்துல முதல்ல என்ன அடையாளம் கண்டுபிடிச்சு பேசினதும் நீங்க தான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்க இன்ஸ்டா ஐடிய கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட கனெக்ட் பண்ணிக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நம்ம சேனல் க்ரோ ஆவறத நீங்க கவனிச்சு பாராட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்ப வாங்க நண்பர்களே, நாம வீடியோக்குள்ள போகலாம். So we are on the way to பராச்சுக்கி ஃபால்ஸ். பிஜிபால சஃபாரி முடிச்சிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது வண்டர்ஃபுல். நாங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல தாண்டி ஒரு 100 மீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம். செக் போஸ்ட் வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யானைகள் நடமாடும் பகுதி, வனவிலங்குகள் நடமாடும் பகுதின்னு ஏகப்பட்ட சைன் போர்ட்ஸ். அப்புறம் தான் எனக்கு தெரியும் இது காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ள வருதுங்க. இங்கவே பாருங்க, ஃபால்ஸை சுத்தி எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்கும் எலக்ட்ரிக்கல் கேட்ஸுமே பண்ணி வச்சிருக்காங்க. வனவிலங்குகள் உள்ள வர்றதை தடுக்கிறதுக்காக தான் இந்த நடைமுறை. ஃபால்ஸுக்கு நுழையிற செக் போஸ்ட்ல ஒரு 40 ரூபாயும் காருக்கு கட்டணமா செலுத்த வேண்டியிருக்கும். ஃபால்ஸுக்கான என்ட்ரி ஒருத்தருக்கு 10 ரூபாய்ங்கிற வீதத்துல நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். மக்களே, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு மேப்பை அரைக்குறையா பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போனா என்ன ஆகுங்கிறதுக்கு நான் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் இன்ஸ்டாகிராம அரைக்குறையா பார்த்துட்டு மேப்ல தேடி போன இடம் சிவனசமுத்ரா ஃபால்ஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இந்த சவுத் வைல்ட் லைஃப் சீரீஸ்ல நாங்க ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணாதது இந்த காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி தான். கர்நாடகாவோட மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல கரெக்டா இந்த அருவி அமைஞ்சிருக்கு. இந்த சிவனசமுத்ரா ஃபால்ஸ்ங்கிறது ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஃபால்ஸ். இதுலதான் ககனச்சுக்கியும் பராச்சுக்கியும் இருக்குங்க. ரீல்ஸ்ல நான் பார்த்த இடம் ககனச்சுக்கி, ஆனா மேப்ல பார்த்துட்டு நான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தது பராச்சுக்கி. மேப்ல தப்பா கிளிக் பண்ணி பசங்களை அங்க கூட்டிட்டு போயிட்டேன். இந்த விஷயம் எனக்கு அடுத்த நாள் தான் தெரியும். ஏன்னா ஃபால்ஸை பார்த்துட்டு ஏன் வேற மாதிரி இருக்கு, வீடியோல வேற மாதிரி இருந்ததுன்ட்டு நான் டவுட்ல பார்க்கும் போது தான் மேப்ல இன்னொரு இடம் இருக்குங்கிறதே நான் பாக்குறேங்க. போட்டோ அடிக்கிறியா? செம்ம ஆழமா இருக்குமா அது? பானை ஃபால்ஸ் இப்படி இருக்க மாட்டா நீ போற, அப்படி வரும்போது போனதில்லை. அதுதான் பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் இன்னும் வரல தண்ணி. ஆமா, அந்த இந்த மூலை எல்லாம் வரல இன்னும் தண்ணி. இந்த இடம் காவிரி தாய் 2ஆ பிரிஞ்சு வர இடம். அதுல ஒரு கிளை தான் இந்த பராச்சுக்கி அருவி. புவியியல் ரீதியா காவிரி ஆறு இங்க சுமார் 300 அடி உயரத்துல இருந்து கீழே விழுது.
பாறைகளுக்கு நடுவுல பிரிஞ்சு வர இதோட அமைப்பு பாக்குறதுக்கே ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்கும். வரலாற்று ரீதியா இந்த இடத்துக்கு ஒரு பெருமை உண்டுங்க. 1902ல ஆசியாவிலேயே முதல் முறையா ஒரு நீர்மின் நிலையம் ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சிவசமுத்திரால தான். இங்க இருந்துதான் முதலா பெங்களூருவுக்கு மின்சாரம் போச்சுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த அருவியோட அழகு மட்டும் இங்க ஸ்பெஷல் இல்ல. பராச்சுக்கிய சுத்தி இருக்கிறது அடர்ந்த காவிரி வனவிலங்கு சரணாலயம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த காடுகள்ல யானைகள், சிறுத்தைகள், கரடிகள்னு ஏகப்பட்ட விலங்குகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப அரிதா காணப்படுற சாம்பல் நிற அணில்கள். அன்எக்ஸ்பெக்டடுங்க. உண்மையிலேயே வார்த்தையான ஒரு ஃபால்ஸ். நல்லாவே இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. இந்த லைன்ல வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துறேன்? நான் என்னைக்கு சோடா ஊத்துறேன்? அது லோக்கல் சரக்கு, இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்குல சோடா ஊத்துறோம்னா கிக்கு இறங்கிடும். ஹனி பேட்ஜர் இருக்கா இங்க? எங்க பார்த்த? சரிதா? பராச்சுக்கிய பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்தோம். பார்க்கிங்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் கூட வந்திருக்க மாட்டோம். வழியில ஒரு சின்ன ஹோட்டல் கண்ணில் பட்டுச்சு. அது பேரு தாஜ் ஃபிஷ் ஹோட்டல். வெளியே இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குன்னு தப்பா எடை போட்டுறாதீங்க. இங்க ஒரு மீன் வறுவல் கிடைச்சது பாருங்க, சான்ஸே இல்ல. அவங்க கொடுத்த புதினா சட்னி, வெங்காயம், லெமன் அதை புழிஞ்சு விட்டு அந்த நல்லா மேரினேட் ஆன ஃபிஷ்ஷை வாயில வைக்கும் போது அடடா வேற லெவலுங்க. சொல்லும் போதே வாய் ஊறுதுங்க மறுபடியும். சரி, சாப்பாடு முடிஞ்சாச்சு. அடுத்ததா நம்ம வண்டி நேரா நாகர்ஹோலே காட்டுக்குள்ள போக போறோம். த்ரில்லுக்கு ரெடியா இருங்க. சிவனசமுத்ரா வாட்டர் ஃபால்ஸை தாண்டி மைசூரோட அவுட்டர் ரிங் ரோட பிடிச்சி ஹேண்ட் போஸ்ட் ரீச் பண்ணி ஹெச்டி கோட்டாவை போய் ரீச் பண்ணி அதையும் தாண்டி நம்ம போனது தான் நாகர்ஹோலே செக் போஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கோம். அதுல ஒரு 40 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம காட்டு வழி பாதையில தான் பிரயாணம் பண்ணி தொல்பெட்டியை போய் அடைய முடியும். இதோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த இடம் தான் ஹேண்ட் போஸ்ட். நம்ம 4 டைகர் ரிசர்வ் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு இந்த இடம் நல்லா தெரியும். ஏன்னா இந்த இடத்துல தான் பட்ஜெட்ல ஒரு ஸ்டே பண்ணி நாம கபினி சஃபாரிய எப்படி போயிட்டு வர்றதுன்ட்டு 3 சஃபாரி நம்ம போய் காமிச்சிருப்போம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கலனா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃபுட், ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபியூவலுக்கு ஹேண்ட் போஸ்ட் அண்ட் ஹெச்டி கோட்டை தான் லாஸ்ட் பாயிண்ட். இதை விட்டா 40 கிலோமீட்டருக்கு வெறும் காடு தாங்க. இந்த இடம் வந்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். இந்த காட்டு வழி சாலையில நாம ஒரு 20 ரூபாய் கட்டணமா செலுத்திட்டு உள்ள நுழையலாம். இந்த சாலை 6 AM to 6 PM வரைக்கும் தான் ஓபன்ல இருக்கோங்க. கனரக வாகனங்கள் உள்ள நுழைய அனுமதி இல்ல. 30 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடு போக முடியாதுங்க. ஸ்பெசிபிக் டைம் லிமிட்டும் இருக்குங்க. நாம 50ல இருந்து 60 நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்த முழுசா கடந்து ஆப்போசிட் செக் போஸ்டுக்கு ரீச் ஆயிடணும். முக்கியமா இந்த வழியில 2 வீலர்ஸுமே அலௌடு கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. இதுதான் இங்க இருக்க கண்டிஷன். பார்க்குது எல்லாமே. ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. சூப்பர். நாம் இப்போ நாகர்ஹோலே காட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. நாம் நுழையும் போது மணி ஒரு 4 மணி கிட்ட இருக்கோங்க. நாங்கள் போன அந்த டைம்லாம் புலிகள் பல பேரை நாகர்ஹோலேயும் பந்திப்பூர்லயும் கொன்னுடுச்சுன்னு சஃபாரியும் இக்கோ டூரிசமும் பேன் பண்ணி வச்சிருந்த அந்த நேரத்துல நாம இந்த காடுகளோட மைய பகுதியில போக போறோங்கிறத யோசிக்கும் போதே ஒரு மாதிரி த்ரில் கலந்த சந்தோஷமா தான் இருந்துச்சு. இது இந்த மான் ஐரியா இது புலிமான் கிடையாது. ஒரு நிமிஷம் ஐரியா நவராத்திரி பிரேக் போடுறான். சாம்பார் டீரும் கிடையாது. ஆரஞ்சு கலர்ல இருக்கு தானே.
ஆரஞ்சு தானே? ஒன்றே ஒன்று தான் இருக்கு பாரு. இது 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 பேர் ஏதோ பேரியா? இது மார்க் சிங்காவா மவுஸ் டீரோ ஏதோ பண்ணுவாங்க. போயிடுச்சு. உள்ளே நுழைஞ்ச உடனே நிறைய மான்களை பார்த்தோம். ஆனால் இது வரைக்கும் எந்த வனத்துலையுமே நான் நேரில் பார்க்காத மவுண்ட் ஜாக் அப்படின்னு அழைக்கப்படுற பார்க்கிங் டியரை பார்த்தோம். இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இதுக்கு முன்னாடி நாகர்கோவிலில் அவ்வளோ சஃபாரி போனேன், அப்போ கூட இந்த மான்களை நான் பார்க்கல. இன்னைக்கு சாலையிலேயே வரும்போது இந்த மானோட சைட்டிங் கிடச்சிது. ரொம்பவே ஸ்பெஷல் தான், ஏன்னா இது ரொம்பவே ரேரான ஒரு சைட்டிங். ஏதோ வண்டி டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு போகிறேன். போப்பா, இன்னும் பெரிய ஃபாரஸ்ட் இன்னும் இருக்கு நமக்கு. ஏன் இதுக்கு நாகர்ஹோலேன்னு பேர் வந்தது தெரியுமா? கன்னடத்துல நாகானா பாம்பு, ஹோலேனா ஆறு. இங்க இருக்கிற இந்த கபினி ஆறு பாம்பை போல வளைஞ்சு நெளிஞ்சு போறதால இந்த திகைப்பூட்டும் பெயர் வந்துச்சுன்னு பெயர் காரணம் இருக்கு. இந்த காடுகள்ல வெறும் புலிகள் மட்டும் இல்ல, ஆசியாவிலேயே அதிகப்படியான யானைகள் வாழற இடம் இதுதான். அது மட்டும் இல்லாம கருஞ்சிறுத்தையுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா இங்க பார்க்கலாம். காட்டு மாடுகள், கரடிகள்னு அரிய வகை பறவைகள்னு இங்க பலதரப்பட்ட உயிரினங்கள் வாழுது. அதுங்களுக்கு இந்த இடம் ஒரு சொர்க்கம். நிசப்தமா இருக்குல்ல அப்படியே காடு. இது மலைப்பாங்கான இடம் மாதிரி கிடையாதுங்க, சமதளமாவே தான் இந்த பாதை முழுசாவே இருக்கும். இந்த காட்டுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. இது நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வுக்குள்ள ஒரு முக்கியமான பகுதி. உலகத்துல இருக்கிற பழைய மலைத்தொடர்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒண்ணு. அது இந்த காடுகளோட எல்லையில தான் வந்து இணையுது. அதனாலதான் இங்க இருக்கிற மரங்களும் செடி கொடிகளும் அவ்வளவு அடர்த்தியா இருக்கும். ரோடு அப்போ காலியாக இருக்குன்னு வந்து உட்காந்து இருக்குங்க. அப்பெல்லாம் இந்த இதில் எதுவுமே கிடையாது. மங்கியோட அலாம் கால் மாதிரி ஃபீல்டில் இருக்குது, அது கத்துறது. இந்த இன்டர்செக்ஷன் வரும்போது நாம இடது பக்கம் போனோங்க. அப்பதான் கேஎம் கொல்லி குட்டா போற வழியில நாம போக முடியும். வலது பக்கம் திரும்பிட்டோம்னா வீரஹோசன் அள்ளி சைட்ல போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாவே போங்க. சைன் போர்ட்ஸும் இருக்கு, அதை பார்த்து உங்க டைரக்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்ட் தேவா என்னன்னு தெரியல. இந்த குவார்டர்ஸை பார்க்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்ஷனில் மட்டும்தான் ஆள் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் இருக்குது. இதை தாண்டி இருக்கிற எல்லா பில்டிங்குமே டேமேஜாக தாங்க இருக்குது. எப்படி இந்த அடர் வனப்பகுதிக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க, ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்கன்னு ஒன்றுமே கொஞ்சம் புரியலங்க. குறிப்பாக யானை சாணங்களை எல்லா இடத்துலையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது இந்த செக்ஷனில். ஹனுமான் லங்கூர் இல்லையான சாணம் இருக்குது ஃபுல்லா. அங்க போய் மரத்து எப்படி காட்டெருமை தான். ரெண்டு மூணு இருக்குதான். இது போல இல்லை கொஞ்சம் ஆமாம் நிறைய இருக்கு. கொஞ்சம் உஷாராயிக்கும். கொஞ்சம் தூரத்துலேயே நின்றுக்கும். அந்த ஃப்ரண்ட்ல இருக்குல்ல, அது வழி விட்டுச்சுன்னா போகலாம். ஓகேங்க, சூப்பரான இந்தியன் கார்ட்ஸோட சைட்டு. ஒன்று ரோட்டு மேலே நிற்குது. இப்போ அது வழி விடுமான்னு தெரில. மோஸ்ட்லி அது கண்டுக்காது தான் நினைக்கிறேன்.
இதை தாண்டிட்டு அடுத்த செட்டில் போய் நிற்கலாம். யானை இருந்ததுனா தான் 1 2 லைனாக இருந்ததுன்னா அப்படியே போகிறத அவாய்ட் பண்ணும். ஏகப்பட்டது குட்டி குட்டியாக தண்ணி இருக்கிறதுனால அது இப்போ கண்டுக்காது, மேஞ்சின்னு தான் இருக்குது. ஸ்லோவாக போயிடலாம் நீ. ஓகேல கொஞ்சம் தாண்டிட்டு வேணா நில்ல. அப்போ இது 2 வீடியோ எடுத்துக்கலாம். சேஸ்லாம் பண்ணாது. எங்கே வராரா? அது நின்று இப்போ நீ எடுக்கணும்னு பார்க்கலாம். நீ எடுக்கிற வீடியோ ரொம்ப வர முடியல. கீழே கைஸ், நாம் காலையில் சிவசமுத்திரா ஃபால்ஸ் பார்த்துட்டு தோல்பட்டி போயிட்டுருக்கோம் வயா நாகர்ஹோலே ஃபாரஸ்ட். அட்டகாசமாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. சைலண்ட்டாக இருக்குது. நாங்கள் உள்ளே நுழைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி போல். 1 ஹவரில் ஆப்போசிட் போனோம். போய்கிட்டே இருக்கோம். வழியில் நிறைய அனிமல் சைட்டிங்ஸுமே கிடச்சிது. சவுண்ட்லாம் கேட்குதா? இந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலுங்க. சூப்பராக இருக்குது. வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நான். நாகர்ஹோலே இது வெறும் காடு கிடையாது, இயற்கையின் ஒரு தீராத மர்மம். மனிதர்களின் இறைச்சல் இல்லாத இயற்கையின் இதய துடிப்பு மட்டுமே கேட்கிற ஒரு பசுமை பள்ளத்தாக்கு. இங்க ஒவ்வொரு மரமும் ஒரு கதை சொல்லும். அந்த அடர்ந்த மூங்கில்களும் வானுயர்ந்த தேக்கு மரங்களும் பல நூற்றாண்டுகளா இந்த மண்ணை காவல் காத்துட்டு வருது. உலகமே ஓடிக்கிட்டு இருந்தாலும் நாகர்ஹோலேக்கு உள்ள நுழையும் போது காலம் அப்படியே உறைஞ்சி நிற்குது. யானைகளின் கம்பீரமான நடை, சிறுத்தைகளின் மறைந்திருக்கும் கண்கள், எங்கோ தூரத்தில் கேட்கிற ஒரு காட்டுக்கோழியோட சத்தம். இது ஒரு தனி உலகம். மேற்கு தொடர்ச்சி மலையின் மகுடத்துல இருக்கிற ஒரு விலை மதிக்க முடியாத வைரம் இந்த நாகர்ஹோலே. இந்த சாலையில போறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இங்க நாம விருந்தாளிகள் தான், இந்த மிருகங்கள் தான் ராஜாக்கள். இந்த அமைதியில ஒரு பயம் இருக்கும், ஆனா அந்த பயத்தை விட ஒரு அழகான ஈர்ப்பு இருக்கும். இந்த ஈர்ப்பு தான் நம்மள மீண்டும் மீண்டும் இந்த காட்டை நோக்கி இழுக்குது. காட்டை நேசிக்கிறவங்களுக்கு நாகர்ஹோலே ஒரு கோவில். அந்த புனிதமான காட்டுக்குள்ள இப்போ நாங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்பதான் தூரத்துல மான்களோட அபாய குரல் கேட்டுச்சு. அந்த இடத்துல நாம என்ன பார்த்தோன்னு நீங்களே இங்க பாருங்க. சென்னை சென்னை சற்றும் எதிர்பாராம இந்த சென்னாய் கூட்டத்தையே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. போன தடவை நம்ம நாகர்ஹோலே சஃபாரியில புதருக்குள்ள இருந்த ஒரு நாயை ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சுது. ஆனா இப்போ நாம போற வனச்சாலையிலேயே இதுங்க கூட்டமா இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு ரேரான சைட்டிங் தான். வண்டி முன்னாடி வருது, உட்காந்துருக்கு. சின்ன பக்கம் எடுத்துருக்காங்க. இந்த பக்கம் விட்டியாகும்பா உட்காந்துருக்கா. இது சாப்பிடுது. அங்கே பாரு, அங்கே ஃபேமிலியோட உட்காந்துருப்பாரு. ஃபேமிலியை நான் கண்ணாலே பார்க்கல. இங்கே பாரு, எனக்கு கேமரா பத்தா ஃபேமிலியோட உட்காந்து இருக்கு. ஏந்திக்கிறேன். இதோ பாரு, இப்போ பாரு ரெக்கார்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டயர்ல என்ன தெரியல.
வண்டி வரும். வீட்டுக்கு இருக்கு, மாடு இருக்கு. இவ்வளவு நவீனமான உலகத்திலயும் இன்னமும் இந்த காட்டை நம்பி பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. ஜெனு குருபா மற்றும் பெட்டா குருபான்னு இந்த இரு இன மக்கள் பல தலைமுறையா இங்கேயே இருக்காங்க. இவங்க இயற்கையோட ஒன்றி வாழற விதம் நம்மள ஆச்சரியப்பட வைக்கும். இப்ப நான் காட்டுற இந்த இடம் இந்த இன மக்கள் வாழற இடமா எனக்கு தெரியாது. ஆனா காட்டுக்குள்ள இவங்க வசிக்கிறாங்க. இண்டிஜினஸ் பழங்குடி கார்லாம் நிற்கும். அப்டேட் ஆக மாட்டாங்களா? அப்படி கிடையாது. இல்லைன்னா ஒரு சின்ன ஊராக இருக்கலாம். டாடா காட்டா யாரு தெரியும். நாம போன இந்த டைம் பந்திப்பூர்லயும் நாகர்ஹோலிலையும் சஃபாரி அண்ட் ஈகோ டூரிசம் பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப நாம போற இந்த சாலை காடுகளோட மைய பகுதியில போகுதுங்க. மேப்ல பாருங்க, உங்களுக்கே புரியும். அப்படி இருக்கும்போது எங்கேயாவது ஏதோ ஒரு மூலையில இருந்து வர விலங்குகளோட சத்தம், பறவைகளோட கீச்சொலி, இது போல ஒரு திகிலான அனுபவமும் நமக்கு இருந்தது. நாம ரொம்ப பொறுமையா தான் உருட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். 1 ஹவருக்குள்ள ஆப்போசிட்ல ரீச் ஆகணும்னு சொன்னாங்க. பட் நாங்க வந்து சேர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் கிட்டவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதுவும் பெருசா கேட்டுக்கல. ஆனா அந்த காட்டுக்குள்ள போற அந்த த்ரில்லிங் அனுபவம் இருக்கே, அது அவசரமா போய் எதுக்கு கெடுக்கணும்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நாம எந்த விலை வேணாலும் கொடுக்கலாம். இவே ரோட்ல சாணி போட்டு பழசு, இது கொஞ்சம் லேட்டட். என்ன சவுண்டு கேட்டுச்சு? அது யானை சவுண்ட் மாதிரி கேட்டுச்சு. இல்லை சவுண்டு கேட்டுச்சு, யானை சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. இந்த லெஃப்ட் இங்க இருந்து கேட்டுச்சு. ஆமா, இந்த புல்வெளியில எங்கன்னா இருந்தா இருக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் லேண்ட்ஸ்ல இருக்கும். மறுபடியும் எங்க யானை இருக்கா? இருக்கு, ஆனா சவுண்டு தான் கேக்குது. எங்க இருக்குது யானை? சவுண்டு தான். யானையை பார்க்க முடியல, ஆனா சவுண்டு கேக்குது. உங்களுக்கு கேட்டுச்சாங்க? மறுபடியும் சவுண்டு 2 டைம் கேட்டுச்சுங்க, யானை கத்துற சவுண்டு. பட் யானையை பார்க்க முடியல, உள்ளுக்கு எங்கேயோ இருக்குங்க. சாணம் மட்டும் நிறைய இருக்குங்க. இந்த சாலையில போறப்போ ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? வண்டியோட சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மயான அமைதி. நாகர்ஹோலைனாலே யானைகளோட சாம்ராஜ்யம் தான். எப்பவுமே இந்த வளைவுகள்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். திடீர்னு ஒரு பெரிய உருவம் ரோட்டுக்கு நடுவுல வந்து நின்னா என்ன பண்றதுன்னே தெரியாது. ஆனா அந்த பயம் தான் இந்த ட்ரிப்போட ஸ்பெஷலே. என்னடா இன்னும் யானை யார பார்க்க முடியலையே, ஒரே சாணமா இருக்கு. போயிட்டே இருக்கும் போதுதான் இவங்க இந்த ஃபேமிலியோட காட்சி தந்தாங்க. பாஸ் பண்ணி நிற்கிறா, வந்தா கூட ஓடிடுவோம். முன்னாடி நிற்காதா? அதை டிஸ்டர்ப் பண்ணலாம். வராத என்ன கவனிக்க வரா ரோட. அது எப்போ சார்ஜ் பண்ணணும்னு தெரியாது. இன்னும் பார்க்கறதுக்கு ஓகே. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, ப்ரோ இப்போ அங்க போலாமா, பேன் எடுத்துட்டாங்களா அப்படின்னு. அதை பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் இதோ. உண்மை என்னன்னா, கடந்த நவம்பர் மாசத்துல இருந்தே பந்திப்பூர் அண்ட் நாகர்ஹோலையில ஈகோ டூரிசம் மற்றும் சஃபாரிக்கு தற்காலிகமான தடை
விதிக்கப்பட்டிருக்கு. இத பத்தின கம்ப்ளீட் டீடைல் இன்ஃபர்மேஷன் போன வீடியோல கொடுத்துருக்கோங்க. நீங்க அதை போய் செக் பண்ணீங்கன்னா முழு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இன்னைய நிலவரப்படி இன்னும் சில இடங்கள்ல இந்த தடை முழுமையா நீக்கப்படல. நீங்க ஒருவேளை இங்க ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா பந்திப்பூர் நாகர்ஹோலேவோட அதிகாரப்பூர்வமான ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல செக் பண்ணிட்டு வாங்க. இல்லனா என்ன போல வந்து இது போல ரோட்ல ஒரு டிரைவ் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். தடை இருந்தாலும் இந்த நாகர்ஹோலேவோட மைய பகுதியில சூப்பரான டிரைவ் எங்களுக்கு கிடைச்சது. ஒரு சூப்பர் அனுபவத்தையும் கொடுத்துச்சு. சீக்கிரமா சஃபாரி ஓபன் ஆகணும்னு நானும் நம்புறேன். ஸ்கூலு ஸ்கூலாக தான் இருக்கும். பார்த்துருங்க எக்கச்சக்கமாக இது பின்னாடி நாகர்ஹோலே ரிசப்ஷன். இது சஃபாரி பாயிண்ட் நானாச்சியா தெரியல. கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாக கரண்ட் வச்சு. இது கெஸ்ட் ஹவுஸ் அது. ஆமாம், ஸ்டே பண்ணலாம். அப்போ போடு. எத்துட்டியாப்பா? இன்னும் நம்ம கேரளாவில் நுழையில போல இருக்கு. இங்கதான் டீ கடை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த காட்டுப்பாதைகளை கடந்து நாமளும் KM கொல்லி குட்டா வழியா தொல்பட்டியை போய் ரீச் ஆயிட்டோங்க. நானாச்சு கேட்டு இத்தானே லைட்டா கேரளா ஃபீல் வந்துச்சு. கைஸ், நாகர்ஹோலே செம. நாகர்ஹோலே என்ன டிஸப்பாயிண்ட் பண்ணதே இல்லை இது வரைக்கும், அப்படிதான் சொல்லணும். சஃபாரி போகும்போதும் சரி, இப்போ அது வழியா நம்ம இப்போ தொல்பட்டி போயிட்டு இருக்கோம். இப்பயுமே சரி, உள்ள செம எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு 4 மணிக்கு உள்ள நுழைங்க, சூப்பரா இருந்ததுங்க. இல்லைன்னா 7 மணிக்கு செக் போஸ்ட் திறக்க முடிகிற டைம்ல நுழைஞ்சா அதுவும் சூப்பர். ஃபுல்லா காஃபி அண்ட் பெப்பர். நானாச்சியோட எக்ஸிட் செக் போஸ்ட்ல நாம வெளிவந்த பிறகு நாம கர்நாடகாவோட KM கொல்லி அண்ட் குட்டா வரைக்கும் வருவோம். குட்டா தான் பார்டருங்க. அதை தாண்டின அப்புறம் தான் நாம தொல்பட்டியை ரீச் ஆக முடியும். தொல்பட்டி வந்து கேரளாவோட சைட்ல வரும். ஃபாரஸ்ட் விட்டு எக்ஸிட் ஆகி நாம வர வழியில பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காஃபி தோட்டங்க. ஏன் இங்க எப்பவுமே யூஸ்வலா நாம டீ தான் பார்த்திருப்போம், இங்க ஏன் காஃபி இவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது கூர்க் டிஸ்ட்ரிக்ட் குள்ள வருதுங்க. இந்த ஏரியாக்கள் காஃபிக்கு ரொம்பவே ஃபேமஸ். ஈவன் தொல்பட்டியில கூட நாம நிறையவே காஃபியுமே பார்த்தோம். இந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணி கிட்ட ஆயிடுச்சுங்க. நாம தொல்பட்டி செக் போஸ்ட் வந்து ரீச் ஆகும் போது கேரளா தொல்பேட்டி கட்டிக்குள்ளூர். நான் சிம்பிளான பாடுறேன். இப்ப வந்து சிக்கன் பஜ்ஜி ஒன்று சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வந்து லைட் எது அதான் என்ன நண்பர்களே, இந்த பயணம் எப்படி இருந்தது? ஹாசனூர்ல ஆரம்பிச்சு இங்க பார்த்தது ஒரு புது அனுபவமா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த காட்டை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சவுத் வைல்ட் ரிசர்வ்ஸ் தொடரோட அடுத்த சுவாரஸ்யமான இடத்தை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழைய வீடியோக்களையும் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்க, போய் பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.